اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين. وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتسلية جحيم. إن هذا لهو حق اليقين. فسبح باسم ربك العظيم. صدق الله العظيم. وأما إن كان من أصحاب اليمين. ஒருவேளை மரணிக்கும் தருவாயில் இருப்பவர் வலப்புறத்தார் என்ற பட்டியலை சார்ந்தவராக இருந்தால் ஃபஸலாமுல்லக மின் அஸ்ஹாபில் யமீன், வலப்புறத்தாரிடமிருந்து உமக்கு சலாம் உண்டாகட்டும் என்று கூறப்படும். அம்மா இன்கான மினல் முகத்திபீன லால்லீன், ஒருவேளை மரண வேளையில் இருப்பவர், சக்கராத்தின் சிரமத்தில் இருப்பவர், மினல் முகத்திபீன லால்லீன், வழிகட்டவராக, மறுமை ஒன்று இல்லை, இறைவன் ஒன்று இல்லை என்று பொய்ப்படுத்தக்கூடியவராக இருந்தால் ஃபனுசுலும் மின் ஹமீம், இதோ அவருக்கு கொதிக்கிற தண்ணீர் தான் அவருக்கான விருந்து உபசரிப்பாகும். வதஸ்லியத்து ஜஹீம், அதை குடிப்பதற்காக நரகில் புகுத்தப்படுதலும் ஏற்படும். இன்னஹாதா லஹுவ ஹக்குல் யகீன், நிச்சயமாக இந்த விஷயமெல்லாம் மறுக்க முடியாத வலுவான தெளிவான உண்மைகளாகும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், எனவே நபியே நாயகமே, நீங்கள் மகத்தான ரப்பின் பெயர் சொல்லி நீங்கள் தஸ்பீஹ் செய்வீராக. சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆ உடைய 90 முதல் 96 வரையிலான இந்த 7 வசனங்களுக்கான விரிவுரை. இன்றைய தினத்தோடு ரமதானுடைய தஃப்சீர் நிறைவு செய்யப்படுகிறது. எனவே நீண்ட விளக்கங்களை சொல்லக்கூடிய சூழல் இல்லை என்ற போதிலும் கூட சுருக்கமாக இந்த சூராவினுடைய சுருக்கத்தையும் இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் அதன்படி செயல்பட தௌஃபீக் செய்வானாக. முன்னால் இந்த சூராவின் தொடக்கத்திலே இருந்து மறுமை குறித்தும் மறுமையிலே 3 பிரிவினர்களாக மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்பதை குறித்தும் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். 1வது சாபிகூன் முகர்ரபூன் என்கிற அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற பெருமக்கள். 2வது பிரிவினர் வலப்புறத்தார் அஸ்ஹாபுல் யமீன், வலது கைகளால் அமல்களுக்கான பதிவேட்டை பெற்று சொர்க்கம் செல்ல வாய்ப்பை பெறுபவர்கள். 3வது பிரிவினர் அஸ்ஹாபு ஷிமால், இடது கரங்களால் அமல்களுக்கான பதிவேடு வழங்கப்பட்டு நரகில் புகுத்தப்படுபவர்கள். இவர்களை குறித்து சாபிகூன் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களுக்கு சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் விலாவாரியாக முதலில் சொன்னான். அதன் பிறகு அஸ்ஹாபுல் யமீன் என்கிற வலது புறத்தில் நன்மைகள் பெற்றவர்கள், அமல்களுக்கான பதிவேட்டை பெற்றவர்கள் எத்தகைய பாக்கியத்தை சொர்க்கத்தில் பெறுவார்கள் என்பதை விலாவாரியாக சொல்லப்பட்டது. 3வது பிரிவினராக இடது கைகளில் அமல்களுக்கான பதிவேட்டை பெறுபவர்கள் தீயவர்களாய் நரகவாதிகளாய் ஒதுக்கப்பட்டு நரகத்தில் எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை பட்டியலிடப்பட்டது. அதன் பிறகு மறுமை ஒன்று இல்லை என்று மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கும் முகமாய்
நான் தான் படைக்கிறேன், இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? யாராவது முடிஞ்சால் ஒரு குழந்தையை தானாக உருவாக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்டான். அதன் பிறகு மழை பொழிய வைப்பதில் யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா, சம்பந்தம் இருக்கான்னு கேட்டான். விவசாயம் செய்கிறதுல யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்டான். அதே போல நெருப்பை உருவாக்குவதில் அதை எரிய வைப்பதில் அதற்கு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா, வல்லமை இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்டான். இதையெல்லாம் சொல்லி முடித்து குர்ஆனுடைய கண்ணியத்தை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் இந்த உலகில் மனிதர்கள் சுயமாக வாழ்கிறார்களா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்கிறார்களா என்பதை நிரூபிக்கும் முகமாய் மரணம் ஒன்று இருக்கிறதல்லவா, மரணம் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை மனிதர்கள் ஒத்துக்கொண்டால் இன்னொருவரின் கட்டுப்பாட்டில் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அதன் பிறகு இந்த ஆயத்தினுடைய இறுதி பகுதியில் ஒரு கால் உலகில் பிறந்த அனைவருக்கும் மரணம் உண்டு. கடவுள் இல்லை என்று மறுத்தவன் கூட மரணம் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. எல்லோருக்கும் மரணம் வந்தே தீரும். அப்போ அந்த மரணத்தை சந்திக்கிற போது அவன் எந்த நிலையிலே மரணத்தை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும்போது, நேற்றைய தினத்தில் தஃப்சீரில் முகர்ரபீன், அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள், நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு மௌத்துடைய சமயம் எவ்வாறு இருக்கும், மலக்குகள் எவ்வாறு அவர்களுக்கு சுப செய்தி சொல்வார்கள் என்பதை எல்லாம் சொல்லப்பட்டது. அதன் அடுத்த பகுதியாக இந்த உலகில் நல்லவர்கள் தீயவர்கள், நல்லவர்கள் என்ற பட்டியலில் இருப்பவர்களுக்கு மரண வேலை எப்படி இருக்கும், தீயவர்கள் என்ற பட்டியலில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் நம்மை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவானாக, அவர்களுடைய மரண வேலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அதில் சுருக்கமான ஓரிரு வார்த்தைகளில் ஒரு பெரிய கருத்து சுருக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அம்மா இன்கான மின் அஸ்ஹாபில் யமீன், வலப்புறத்தாராக இருந்தால். வலப்புறத்தார் என்று சொன்னால் ஏதோ ஒரு மீடியமாக அமல் செஞ்சாங்க, அவர்களுடைய அமல்களில் ஹலால் ஹராமை பேணி நடந்தார்கள், ஃபர்லான வணக்கங்களை முறைப்படி நிறைவேற்றினார்கள். உபரியாக அவர்கள் பெரிதாக அமல் செய்யவில்லை என்றாலும் கொஞ்சம் அவங்க அல்லாஹ் ரசூலை பயந்து வாழ்ந்தார்கள். இந்த மாதிரி வாழ்ந்தவர்களுக்கு மரண வேலை அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் அவர்களுக்கு மறுமையில் அவர்களுடைய இருப்பிடம் காட்டப்படும் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த இருப்பிடம் சொர்க்கத்தில் அவங்க எங்கே இருக்க போகிறாங்கிறத கண்ணால் பார்க்க போகிறாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த தௌஃபீகை தருவானாக. அவ்வாறு பார்க்கிற போது ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும், அஸ்ஹாபுல் யமீன்ங்கிற வலப்புறத்தாருக்கு உங்களின் தரப்பிலிருந்து சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன் என்றால் யார் சலாம் சொல்றா அப்படின்னு ஒரு கேள்வி. இதற்கு குர்ஆனுடைய விரிவுரைகளில் இப்னு கஸீர், குர்துபி போன்ற தஃப்சீர்களில் பலதரப்பட்ட விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது விளக்கம் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன்னா, ஒருத்தர் நல்லவர்னா அவர் ரூஹ வாங்குறதுக்கு ரஹமத்துடைய மலக்கு தானே வருவாங்க. அந்த ரஹமத்துடைய மலக்கு ரூஹு வாங்குறதுக்கு முன்னால் சலாம் சொல்லுவாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அமைதி சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரூஹ வாங்குவாங்க. இது முதலாவது கருத்து. ரெண்டாவது அர்த்தம் ஃபஸலாமுல் லக அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது கருத்து என்ன விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் நல்லவராக மரணித்து விட்டால் எப்போது நான் அல்லாஹ்வை சந்திப்பேன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பார். அவரை கொண்டு போய் கபூரில் வச்ச உடனே முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பதற்காக உயிர் கொடுத்து அவர்களுக்கான கேள்வி கேள்விகள் தொடங்கும் அல்லவா, அப்போ அவங்களுக்கு சுப செய்தி சொல்லும் முகமாக அஸ்ஸலாமு அலைக்கும், பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன் என்றால் மறுமை பொழுதில், மறுமை வேளையில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, எல்லாம் பதட்டத்தில் தடுமாறுவாங்க பாருங்க. மனைவி ஒரு பக்கம் ஓடுவாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க, உடன் பிறந்தவர்கள் ஒரு பக்கம் ஓடுவாங்க. தன் உயிருக்கு உயிராக பிரியப்பட்டவங்க எல்லாரும் தன் கண்ணு முன்னால பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் பார்த்து அவர்கள் பார்ப்பார்கள். யாரோ ஒருத்தரை நம்ம பார்க்க போறதில்ல, நம்ம கூட இருந்தவங்க, பழகினவங்க, பிஸ்னஸ் பண்ணவங்க, கூட இருந்து தொழுதவங்க, நம்மிடத்தில் உபகாரத்தை பெற்றவர்கள், பேர் நமக்கு உபகாரம் செய்தவர்கள், நம்மோட வாழ்ந்த மனைவி மக்கள் எல்லாரும் அவங்கள கண்ணால பார்க்குற நசீபு கிடைக்கும். ஆனால் அத்தனை பேரும் பதட்டத்தில் ஓடுவாங்க. அவங்க யார்? ஆகா என் தகப்பேன்னு கண்ணால பார்ப்பான் பையன், பையனும் தகப்பேன் தான் பிள்ளைய ஆகா நான் பெத்த பிள்ளையாச்சேன்னு கண்ணால பார்ப்பாங்க. பார்க்கிற வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். யாரோ கூட்டத்தில் ஓடுற மாதிரிலாம் ஓட மாட்டாங்க, கண்ணால பார்ப்பாங்க. ஒருவரை ஒருவர் அறிமுகமாகி கொள்வார்கள், ஆனா நின்று பேச மாட்டாங்க.
எங்கே ஏதாவது வந்து கேட்டுருவானோன்னு தகப்பன் ஒரு பக்கம் ஓடுவான், புள்ள ஒரு பக்கம் ஓடுவோம். உயிருக்குயிராக என் மனைவிக்கு பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பாருங்க. என் கணவர் எனக்கு என்னென்ன செஞ்சார் எல்லாம் அங்கே பார்த்த உடனே ஓடுவாங்க, செதறுவாங்க. அந்த சமயத்தில் அந்த பதட்டம் இருக்கும் பாருங்க. அப்ப நல்லவர்கள் அஸ்ஹாபுல் யமீனாக இருந்து விட்டால் அல்லாஹ் சலாமுல் லக்க மின் அஸ்ஹாபில் யமீன், பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு அமைதி அப்படின்னு அல்லாஹ் மலக்குகளின் மூலம் சொல்லுவான் என்று மூன்றாவது விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. இது அல்லாத நான்காவதாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான இன்னொரு விளக்கத்தை சமர்ப்பிக்கிறார்கள். ஃபஸலாமுல் லக்க, இந்த ஆயத்து ஃபுல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இறங்குது. குர்ஆன்ல கடைசியில ஃபஸப்பி பிஸ்மி ரப்பிக்க, அதை நபியை பார்த்து தான் முன்னிலைப்படுத்தி சொல்கிறான். இப்போது இந்த இடத்தில் ஃபஸலாமுல் லக்க என்பது யாரை குறிப்பிடுகிறது என்றால் நபியை முன்னோக்கி அல்லாஹ் சொல்றான். வலப்புறத்தாரை பற்றி கவலைப்படாதீங்க நாயகமே, அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சலாமத்து உண்டாகட்டும், நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினர்கள் நிலை என்னாகுமோன்னு பதட்டிட்டு இருப்பாங்க, ரொம்ப அழுகுவாங்க, கெஞ்சுவாங்க. என்னுடைய நிலை, என்னுடைய உம்மத்தினர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாங்களே, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத்தகர்த்து ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உம்மத்துக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதை முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள்லாம் அதை பயன்படுத்திட்டாங்க. நூஹ் நபி பயன்படுத்தினாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாங்க, எல்லாரும் பயன்படுத்தினாங்க. லிகுல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபத்துன், அதையெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தலை. ஏங்க பயன்படுத்தலைன்னா இத்தகர்த்து ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, நறுமையில் வந்து அவங்க தடுமாறுவாங்க, அந்த நேரத்தில் இந்த சான்ஸை பயன்படுத்துவேன் நான். என்னுடைய அதாவது நீங்கள் கேட்டால் கபூல் செய்வேன், அப்படி ஒரு துஆ, ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது அதை தன்னுடைய பேர பிள்ளையினுடைய ஷஹாதத்துக்கு பயன்படுத்தலை, அப்படி காப்பாற்றுறதுக்கோ மற்றவைகளுக்கு பயன்படுத்தலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணி மறுமை வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க, அங்க பயன்படுத்துவாங்க. சஜ்தால விழுந்துருவாங்க. விழுந்து யா அல்லாஹ் என் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தின்னு அவங்க கதறுவாங்க பாருங்க. அந்த அன்பை என்னவென்று சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போதும் உம்மத்தை நினைத்தார்கள், வாழுகிற போதும் உம்மத்தை நினைத்தார்கள். மேராஜ் பயணத்திலேயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை விட்டு கொடுக்கல. அங்கேயும் வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் என்று தன்னையும் தன்னுடைய உம்மத்தினரையும் அரவணைத்துக் கொண்டார்கள். அப்ப எல்லாம் செஞ்சு மரண தருவாயில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பற்றிய அதே சிந்தனையிலே வாழ்ந்து மறைந்தார்கள் இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை பொழுதில் சஜ்தால விழுந்து அழுது 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 என் உம்மத்தை காப்பாற்ற நினைப்பாங்க. சல் துஅத்த, கேளுங்க கொடுக்கப்படும்னு அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுப்பான் பாருங்க. ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பணுங்கிறதுலையே குறியா இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வலப்புறத்தார் வலது கையில கொடுத்து அவங்களை அனுப்புவாங்க பாருங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஸலாமுல் லக்க, நபியே உங்களுக்கு சலாமத் உண்டாகட்டும். இந்த வலப்புறத்தாரெல்லாம் சொர்க்கம் போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நபியை ஆறுதல் சொல்வான். எப்படிப்பட்ட நபி அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான் பாருங்க. கடைசி வரைக்கும் ஒரு முன்னால் கூட சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்களே, நான் காப்பாற்றணும்னு துடிக்கிறேன். என்னுடைய துடிப்பு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நெருப்புல விழுந்துடக்கூடாது, நான் உங்களை கட்டி அணைச்சு அரவணைக்கிறேன். நான் என் கையினுடைய பிடியை இருக்க பிடிச்சிட்டு இருக்கேன், அதை விளக்கிட்டு உழுகுறீங்க. வான்தும் தஃபல்ல தூண மீ எதிய, நரகத்தில் விழுந்துடக்கூடாதே, நான் காப்பாற்றனை துடிக்கிறேன். ரசூலுடைய அந்த ஏக்கத்துக்கு அல்லாஹ் பகரம் என்ன செஞ்சான் தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அந்த பல கோணங்களில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருகிறார். சில பேர் லா உஅதிபுஹு இஸ்முஹு முஹம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய ஏக்கத்தின் விளைவாய் அல்லாஹ் நாளை வறுமையில் ஞானவான்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சு எங்க இங்கிட்டா அங்கிட்டான்னு தடுமாறுவாங்க பாருங்க. யார் பேர்லாம் முஹம்மது அப்படின்னு கேட்டு அவங்க எல்லாம் சொர்க்கம் போகுன்னு சொல்லுவாங்க. முஹம்மதுன்னு பேர் வச்சவங்களா வேதனை செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி கண்ணியப்படுத்தியவர்கள் அந்த ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து அல்லாஹ் அனுப்புவான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு சாந்தமாயிடும். அதைத்தான் அல்லாஹ் ஃபஸலாமுல் லக்க என்று நபியை முன்னோக்கி அல்லாஹ் சொல்கிறான் என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தர்றாங்க. அதற்கு அடுத்ததாக வஅம்மா இன்கான மினல் முகத்திபீன லாலின், ஒருவேளை இந்த உலகில் வாழுகிற போது மறுமையை பொய்ப்பித்து வாழ்ந்து விட்டான், அல்லது உலகமே சதம் அதுதான் நிரந்தரம் என்று வாழ்ந்து விட்டால், வழிகட்டு வாழ்ந்து விட்டால், மறுமையாவது கிருமையாவது வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு இருமாப்போடு ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டால் அத்தகையவர்கள் வழிகட்டவர்கள்.
பொய்ப்படுத்தியவர்களை முக்கத்தீபுன் என்று சொல்றான். அவங்களுக்கு என்ன ஆகும் என்பதை பற்றி அவர்களுடைய அந்த வேதனைக்கான சமயம் வருது பாருங்க, அவர்களுக்கு நரக இருப்பிடம் காட்டப்படும். அவர்களுக்கு அந்த வேதனையுடைய சூழல் வந்த பிறகு நாம் எல்லாம் அறிந்திருக்கலாம், முள்ள போட்டு முடிய துணியை பிடிச்சிருக்கிற மாதிரி ரூஹு வாங்கப்படுகிற அந்த சமயத்துடைய கஷ்டங்கள் ஒரு பக்கம், கபரின் வேதனைகள் ஒரு பக்கம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானவைகள். அதை வார்த்தைகளால் வர்ணிக்கவும் முடியாது, வர்ணித்தால் நம் கண்களில் கலங்காமல் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் நாம் அறிந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். சுருக்கமாக சொல்வதென்றால் அந்த தீயவர்களுக்கான சூழல் வந்துருச்சு பாருங்க. அந்த சமயத்தில் பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு வந்த முசீபத்தே அப்படின்னு நினைக்குமா? பூமி உட்பட மரம் செடி கொடிகள் உயிரினங்கள் உட்பட அத்தனையுமே இவன் இந்த பூமிக்கே ஒரு முசீபத்து நினைப்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அப்துல் முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். ஒரு அடியான் நல்ல முஃமினா நல்ல அடியானா வாழ்ந்திருந்தா இந்த உலகத்தில் இருந்த கஷ்டத்திலிருந்து அவன் கலிமாவோட மூத்தா போகும்போது எல்லா கஷ்டம் போயிடுச்சு. வல் அப்துல் ஃபாஜிர் யஸ்தரீஹு மின்குல் இபாத் வல் பிலாத் வஷஜர் வத்தவாப். தீய மனிதனாக வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால் அப்போ அவன் மரணிக்கும் போது உயிரினங்கள்லாம் சந்தோஷப்படுவான். உயிரினங்கள் இந்த பாவி இருந்ததுனால தான் எங்களுக்கெல்லாம் மழை கூட பொழியலையே, இந்த பாவி இருந்ததால் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரஹமத்தெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு, இந்த ஒரு மனுஷன் எங்க மேல வசித்ததால் தான் எனக்கே ஒரு பெரிய பாரமா இருந்துச்சுன்னு பூமி அவனை நினைச்சு அவன் போனதை நினைச்சு சந்தோஷப்படும், அவன் போனதை நினைச்சு நிம்மதிப்படும். யஸ்தரீஹுன் மின்குல் இபாது வல் பிலாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லவங்க வாழ்ந்தாங்கன்னா இபாதத் செய்யறதை பார்த்து பூமி சந்தோஷப்படுமா. ஹல்ஜாஸா அலைக தாக்கிருல்லாஹி தஆலா அவ் அப்துன் சாலிஹுன். ஒரு இடத்துல உட்கார்ந்து திக்ர் செய்றாருங்க, அது வீடாக இருக்கலாம், கடையா இருக்கலாம், பள்ளிவாசலா இருக்கலாம், எங்கேயா உட்கார்ந்து அல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு இருக்காரு. இப்போ அந்த பூமி சந்தோஷப்படுமா, என் மேல உட்கார்ந்து ஒரு நல்ல அமல் செஞ்சானே இந்த அடியான். இந்த பூமி இன்னொரு பூமியை பார்த்து சொல்லுமா, என் மேல எல்லாம் உட்கார்ந்து அமல் செஞ்சாங்க, உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சான்னு சந்தோஷமா சொல்லுமா. அது ஒரு பெருமையா நினைக்குமா அந்த பூமி. ஒரு அடியான் ஒரு இடத்தில் அமர்ந்து பாவம் செய்கிறான் என்றால், பாவியே எனக்கு ஒரு பெரிய பாரமா நீ உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த யௌமைதின் துஹத்தித் அக்பார், பூமி அந்த செய்தி அல்லாஹ் சொல்ல வைப்பான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாரத்தை இவன் கொடுத்துட்டான்னு சொல்லி. அப்போ மரம் செடி கொடி அனைத்துமே அவனை வெறுக்கிறது, அவன் போனதை நினைச்சு நிம்மதியா இருக்குமா. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஜனாசா அப்படி போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்தாங்க, சொன்னாங்க முஸ்தரீஹுன் அவ் முஸ்தரீஹும் மின்ஹு அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்தராஹும் மின்ஹு, அதாவது முஸ்தரீஹுன் அல்லது முஸ்தராஹும் மின்ஹு, இவர் நிம்மதி அடைந்தவரா அல்லது நிம்மதி கொடுத்தவரா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வார்த்தையில் ஒரு பெரிய கடல் போன்ற கருத்து இருக்குது. இவர் என்ன சொன்னாங்க, ஜனாசா போகுதுங்க, இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் யார் எவருன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை ஹுவ முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு, இவர் நிம்மதி அடைந்தவரா அல்லது நிம்மதி கொடுத்தவரா அப்படின்னு கேட்டாங்க. புரியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்பதான் விளக்கம் கொடுத்தாங்க, நிம்மதி அடைந்தவர்னா இந்த உலகத்தில் அல் அப்துல் முஃமின் யஸ்தரீஹுன் மின் நஸபி துன்யா, இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ்ந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் இந்த துன்யாவில் பட்ட கஷ்டம் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ எல்லா நிம்மதியும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இப்போ ஒரு மனிதர் அல் அப்துல் ஃபாஜிர், பாவியான மனிதன், தொழாத மனிதன், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் குறை வைத்த மனிதன், உத்தரவை பேணி நடக்காத மனிதன், ஃபாஜிரான மனிதன் மௌத்தா போறான்னா அவன் இந்த பூமிக்கே பாரமாக இருந்தவன், உயிரினங்களுக்கெல்லாம் பாரமாக இருந்தவன். முன்னால் கூட ஒரு விளக்க தப்சீரில் சொல்லப்பட்டுச்சு, இவர்கள் செய்கிற தப்புக்கு எங்களை தண்டிச்சிடாதப்பேன்னு மீன் இனத்தை எல்லாம் அல்லாஹ் தௌபா செய்ய வைக்கிறான், பாவ மன்னிப்பு தேட வைக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது உயிரினங்கள் எல்லாம் இவனுடைய மரணத்தை நினைச்சு அப்பாடா ஒரு கெட்டவன் மௌத்தா போனானே நினைக்குதான். கெட்டவன் மௌத்தா போனான்னு ஒரு மரம் செடி கொடி மனிதர்கள் தொலைஞ்சா எப்படியோ போகட்டுமே அப்படின்னு அவைகள் நிம்மதி அடைகின்றன. அதைத்தான் முஸ்தராகும் மின்கு, நிம்மதி கொடுத்தவரான்னு கேட்டாங்க.
எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அதனால இந்த மாதிரி இந்த உலகில் தீயவனாய் வாழ்ந்திருந்தால் அவர்கள் முகதிபினல் லாலிம் என்ற பட்டியலை சார்ந்தவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு என்ன தாகத்தோட மௌத்தா போவான், அந்த தாகத்துக்கு என்ன தண்ணி கிடைக்க போகுது தெரியுங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், ஃபனுசுலும் மின் ஹமீம், கொதிக்கிற தண்ணீர் தான் உங்களுக்கு விருந்துங்கிறான் அல்லாஹ். அது ஒரு வேதனைன்னு சொல்ல, விருந்துன்னு சொல்றான். அதாவது விருந்துன்னு வார்த்தையை சொல்லும் போதே இந்த தமிழ் இலக்கியங்கள்ல குரல் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை திட்டுறதையே பாராட்டுற மாதிரி திட்டுறது, ஒருத்தரை அப்ரிசியேஷன் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அவனுடைய தப்பை சுட்டி காட்டுறது. அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல ஃபபஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்குன்னு குட் நியூஸ் சொல்லுங்கிறான் அல்லாஹ். எப்படி பாருங்க, வேதனைங்கிற விஷயத்த வேதனை இருக்குன்னு குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல அவர்களுக்கு கொதிக்கிற தண்ணீர் கொடுக்கப்படும்னு சொல்லாம, கொதிக்கிற தண்ணீர் தான் உங்களுக்கு விருந்து, தயாரா இருங்க, தஸ்லியத்து ஜஹீம், நரகத்தில் புகுத்தப்பட வேண்டிய சூழல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அல்லாஹ் ஒரு முத்திரை வார்த்தையாக இன்னஹாதா லஹு ஹக்குல் யகீன், இது வலுவான உண்மை, அது உண்மையிலும் உண்மை என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், நாயகமே உங்களை அல்லாஹ் எந்த உம்மத்தில் எந்த பாக்கியத்தை கொடுத்தானோ உங்கள் உம்மத்தினர் முக்கர்ரபீனாக அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்தாராக இருக்கிறத நினைச்சு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தஸ்பீஹ் செய்யுங்க. அதே போல இவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மகத்தான உன் ரப்பின் பெயர் சொல்லி நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அந்த சூராவை நிறைவு செய்கிறான். கருணையுள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை முக்கர்ரபீன், நம்ம எப்போவுமே நம்ம உயர்வு தான் கேட்கணும், ஏதோ ஒரு சொர்க்கம் கூட அப்படி கேட்கக்கூடாது, கேட்கும் போதே உயர்ந்தது தான் கேட்கணும். என்னுடைய உஸ்தாது பெருந்தகை ஓதுற காலத்தில் 2வது 3வது சுப்ரா ஓதும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்குற லட்சியத்தை உயர்ந்த லட்சியமாக அல்லாட்ட கேட்கணும்ப்பா, ஏன் கம்மியாக கேட்கணும்னு கேட்பாங்க. இல்லை, கேட்கும் போதே நல்லா உயர்ந்த லட்சியமாக கேட்கணும். அற்ப துன்யாவில் யாராவது யாரெல்லாம் உனக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் போகுது யாராவது கேட்போமா? நிறைய குடுன்னு கேட்குறோம்ல. துன்யாவுடைய விஷயத்தில் கேட்கும் போது மட்டும் கொட்டி கொட்டி லட்சமாக வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும், அது ஒரு ஏசியாவது வேணும், இது ஒரு ஏசி கார் வேணும், இதில் இந்த மாதிரி வேணும். அப்போ துன்யாவுடைய விஷயத்தில் ரொம்ப ஹை குவாலிட்டியாக கேட்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அப்போ ஏன் ஆக்கிரத்து விஷயத்தை நம்ம அப்படி கேட்கக்கூடாது? ஏதோ கொடு அல்ல, உயர்ந்த சொர்க்கத்தை தான் அல்லாட்ட கேட்கணும். அப்போ நாம் அல்லாட்ட கேட்கும் போது இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அல்லாஹ். ஒன்று முக்கர்ரபீன், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற பெருமக்கள், 2வது அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்தார். இதில் நாம எதை கேட்கணும்னா அதைத்தான் கேட்கணும். எதை? பெரிய உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறத்தான். நம்ம தகுதி இருக்கோ இல்லையா அது வேற விஷயம். என் ரப்புட்ட நான் கேட்கிறேன், நான் ஏன் குறை வைக்கிறேன்? அவன் கஞ்சன் அல்ல, அவன் கசானால என்னைக்கும் பஞ்சம் இல்லை. அல்லாஹ் நினைச்சா சின்ன ஒரு அமலை வச்சு ஒரு பிஸ்மில்லாவை பண்ணி கண்ணியப்படுத்தனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கலையா? ஒரு நபியினுடைய குடும்பத்தினரை கண்ணியப்படுத்திய ஒரு மல்யுத்த வீரர் ஜுனைதில் பக்தாதி என்ற வழியாக ஆக்கலையா? ஒரு சின்ன தவறில இருந்து தன்னை தவறு செஞ்சுட்டோமே நினைச்ச ஒரு ஃபுதைல் இப்னு இயாத், கொள்ளை அடிச்சிட்டு இருந்த ஒரு காலமுருக கொள்ளை அடிச்சவர், அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஒரு பெரிய வழியாக ஆக்கலையா? யாரை எப்படி அல்லாஹ் கொண்டு வருவானே தெரியாதுங்க. நம்ம அதை நினைக்கவே முடியாது. அபூ சுஃபியான் கடைசி வரைக்கும் இஸ்லாமுக்கு வருவாரானே தெரியல. அவர் கடுமையான விரோதியா இருக்கார். சட்டுன்னு அல்லாஹ் ஒரு ஈமானை பாக்கியத்தை கொடுத்து பெரிய டாப்ல கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்திட்டான். அபூ ஜஹல் கடைசி வரைக்கும் நசீப் இல்லாம போச்சு. ஆனா அவர் மகன் இக்ரிமா ரலியல்லாஹு கடைசி நேரத்தில் பாக்கியத்தை கொடுக்குறான் அல்லாஹ். அப்ப ரசூலுக்கு அருகில இருந்து வஹியை எழுதிட்டே இருந்தார் ஒரு காத்திபுல் வஹி. ரசூல்லா சொன்ன உடனே அப்படியே உடனே எழுதுவார். அப்படிப்பட்ட நெருக்கம் பெற்றவர் திடீர்னு அல்லாஹ் தூக்கிட்டான் அந்த இடத்த விட்டு. கடைசியில காபிரா மூத்தா போய் அவர் அடக்கம் செய்யும் போது கபூர்ல அடக்கம் நசீப் இல்லாம ஒவ்வொரு தடவையும் அடக்கம் பண்ணா ஜனாசா வெளியில பூமியே துப்பிடுதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப எந்த விஷயம் யார் விஷயத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் என்று தெரியாது. ஆனா நாம அல்லாட்ட கேட்கும் போது மட்டும் உறுதியா கேட்கணும், உயர்ந்ததைத்தான் கேட்க வேண்டும், உயர்ந்த சொர்க்கத்தை கேட்கணும். நாமையே அதுல ஏன் குறை வைக்கணும்? அதனால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நாம் முகர்ரபீன் என்ற உயர்ந்த அந்தஸ்தையை திரும்ப 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 நாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்போம். ரப்பே எங்களை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கு. அது எதை செஞ்சா உன்னுடைய அன்பு கிடைக்குமோ, அல்லாஹ் மர்சுக்னி ஹுப்பக்க, உனது பிரியத்தை தா, வஹுப்பம யுஹிப்புக்க, யாரெல்லாம் உன்னை பிரியப்படுறாங்களோ அவங்க பிரியத்தை என்னை கொடு. வஹுப்ப அமலி யுகர்ரிபினா இலா ஹுப்பிக், எந்த அமலை செஞ்சா உன்னோட பிரியம் கிடைக்குமோ அதன் மீதும் எனக்கு பிரியத்தை உண்டாக்கு. பிரியத்தை உண்டாக்குறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, அது நம்ம கல்புல இல்லை. அந்த அந்த எசன்ஸ் அல்லாஹ் பார்த்து கொடுத்தா தான் அந்த பக்கம் திரும்பும். அதனால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நாம்
மீண்டும் மீண்டும் அதையே கேட்போம். அல்லாஹ் ஒரு கால் நீ தகுதியில் வரலப்பான்னு சொன்னால் கூட வலப்புறத்தாலாவது நம்ம ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? எனவே உயர்ந்ததை மட்டும் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்போம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த 96 வசனங்களில் என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் சொல்ல வைத்தானோ, கேட்க வைத்தானோ, விளங்க வைத்தானோ அவைகளின்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த ரமதானுடைய காலத்தினுடைய இவ்வளவு நாட்களாய் எந்தெந்த விஷயங்களை கேட்க வாய்ப்பு கிடைத்ததோ, இந்த பூமியும் இந்த இடமும் இந்த சுவர்களும் நம்ம கேட்ட இந்த மைக்கு உட்பட எல்லா நாளைக்கு ஆக்கிரத்தில் நமக்காக சாட்சி சொல்ல இருக்கிறது. நல்ல சாட்சி சொல்லக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ரமதானுக்கும் நோன்பையே அல்லாஹ் பேச வைப்பான் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனை அல்லாஹ் பேச வைப்பான். இன்ன சியாம வல் குர்ஆன் யுஷஃபஆனி யௌமுல் கியாமா. நோன்பு தனியாக பேசும். யா அல்லாஹ் என்னை நல்ல முறையில் பயன்படுத்தினாங்க, லுஹரில் உட்கார்ந்து தஃப்சீரை கேட்டாங்க அப்படின்னு நோன்பு சொல்லும் பாருங்க. குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் சும்மா உட்காராம குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்டாங்க, நான் அதை சந்தோஷப்பட்டேன்னு சொல்லும் பாருங்க. இந்த 2 ஷஃபாத்து கிடைச்சா போதும், கபூர்ல பாதுகாப்பாக நிம்மதியாக உறங்கலாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த 2 ஷஃபாத்து கிடைச்சா போதும், நம்ம ரமலான் நம்முடைய அந்த பாக்கியத்தின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கம் நசீபாகலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதையே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்போம். கருணையுள்ள ரப்பே, எதையெல்லாம் நீ என்னுடைய குர்ஆனுடைய விளக்கமாய் நீ சொல்ல வைத்தாயோ, கேட்க வைத்தாயோ, அதை அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கருணையானே, நாங்கள் கேட்பதில் குறை வைக்கவில்லை. நீ உயர்ந்த அந்தஸ்தை தருவதற்கு போதுமானவன். உன்னிடம் நாங்கள் அதையே கேட்கிறோம். முகர்ரபீன் சாபிப்பூன் என்று நீ சொல்லி இருக்கிறாயே, அந்த உயர்ந்த நன்மையை முந்தி கொண்டவர்கள் பட்டியல் நீ எங்களை சேர்த்தல் புரிவாயாக. கருணையானே, ஒருபோதும் எங்களுடைய ஏதாவது தவறுகளின் காரணமாக நரகில் புகுத்துகின்றவர்களாக, நரகத்திற்கு செல்பவர்களாக எங்களையோ, எங்களுடைய முன்னோர்களையோ, எங்களுடைய பிள்ளைகளையோ ஒருபோதும் நீ ஆக்கிவிடாதே ரப்பே. எந்த அமல் எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்தும் அவைகளை செய்வதற்கு ஆசை உண்டாக்குவாயாக. எந்த தீய காரியமெல்லாம் உன்னுடைய அதிருப்திக்கு ஆளாக்கி எங்களை நரகத்தில் புகுத்தி விடுமோ அதிலிருந்து எங்களை முழுமையாக நீ எங்களை காப்பாற்றல் புரிவாயாக. கருணையுள்ள ரஹ்மானே, இந்த குர்ஆனும் ரமதானும் எங்களுக்காக நல்ல சாட்சி சொல்ல வேண்டும் ரப்பே. நாங்கள் அமர்ந்திருந்த இந்த இடம் எங்களுக்காக நல்ல சாட்சி சொல்லவை ரப்பே. குர்ஆனுடைய இந்த விளக்கத்தில் சூரத்துல் வாக்கியாவை நாங்கள் உணர்ந்து கொண்டதை போல் வாழ்நாள் பொழுதெல்லாம் ஒரு இரவு கூட நாங்கள் வாக்கியாவை ஓதாத இரவே இருக்கக்கூடாது யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை நசீபாக்கு ரப்பே. நீ வாக்கியாவை ஓதினால் வறுமை நீங்கும் என்று உன் ஹபீபின் மூலம் சொல்ல வைத்திருக்கிறாய். அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நீ எங்களை ஆக்கிடு ரப்பே. கருணையானே, பொருளாதாரத்தை விசாலமாக ஆக்கி தந்திடு ரப்பே. அதை வாக்கியாவின் பரக்கத் என்பதை, குர்ஆனுடைய பரக்கத் என்பதை உணர தௌஃபீக் செய் ரப்பே. கருணையானே, அந்த பரக்கத்தில் யா அல்லாஹ் நீ கொடுத்த விசாலமான ரிஸ்கை உனது தீனுக்காக நிரப்பமாக செலவு செய்யக்கூடிய நல்ல நசீபையும் தந்திடு ரப்பே. குர்ஆனை நாங்கள் ஓதும் போதும், வாக்கியாவை ஓதும் போதும் யா அல்லாஹ் நீ எங்களோடு என்ன சொல்ல வருகிறாய் என்பதை உணர்ந்து ஓதக்கூடிய நல்ல தௌஃபீக்கை எங்களுக்கு தந்திடு ரப்பே. யா அல்லாஹ் அடுத்தடுத்த வருடங்களிலும் இந்த ரமதானின் காலங்களில் குர்ஆனுடைய விரிவுரைகளை விரிவாக அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தந்திடு ரப்பே. இந்த ரமதானை கடைசி ரமதானாக ஆக்கிவிடாதே ரப்பே. அடுத்தடுத்த ரமதானை அடைவதற்கும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை எங்களுக்கு தந்துவிடு ரப்பே. கருணையானே, வாழ்நாள் பொழுதெல்லாம் குர்ஆனுடனே எங்களுடைய வாழ்க்கை. காலை எழுந்தவுடன் முதலில் உன்னுடைய குர்ஆனோடு நாங்கள் பேச வேண்டும், உன்னோடு பேச வேண்டும். அந்த நசீபை எங்களுக்கு தந்திடு ரப்பே. அதை விட்டும் எங்களை ஒருபோதும் தூரமாக்கி விடாதே ரப்பே. யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று கவலை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய கலாமின் மீதான புரிதலையும் விளக்கத்தையும் தந்து ஓதக்கூடிய நசீபை தந்து விடு ரப்பே. கருணையுள்ள ரஹ்மானே, இங்கே கூடியிருக்கிற அனைவரின் பொருட்டாலும் நீ கூறியிருக்கிறாய், உன் ஹபீபின் மூலம் 40 பேர் ஒரு இடத்தில் கூடியிருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாய். அந்த அடிப்படையில் உன்னிடம் கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ். குர்ஆனின் பரக்கத்தினால் இங்கே கூடியிருப்பவர்கள் அனைவரின் பரக்கத்தாலும் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சிடு ரப்பே. இந்த சூராவும் இந்த குர்ஆனும் நாளை கபரிலே எங்களுக்காக நல்ல சிபாரிஸ் செய்து எங்களை பாதுகாக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து விடு ரப்பே. உன் ஹபீபின் கரங்களால் தண்ணீரை பருகக்கூடிய தௌஃபீக்கை தந்து ரப்பே. கருணையானே, தாகத்தை தீர்த்து விடு ரப்பே. உன் ரசூலை அருகாமையில் இருந்த அடிக்கடி சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கையும் உன்னுடைய லிகாவையும் தீதாரையும் அடிக்கடி பெறக்கூடிய ஜன்னத்துன் நஈமில் இருக்கிற பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்துடு ரப்பே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.